கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் போலி NCC முகாம் நடத்தி மாணவிகளிடம் அத்துமீறிய நாம் தமிழர் கட்சி முன்னாள் நிர்வாகி சிவராமன் கைதாகி உயிரிழந்த நிலையில் அவருக்கு போலி சான்றிதழ் தயாரித்து கொடுத்த அரசு பள்ளி NCC மாஸ்டர் கைது செய்யப்பட்டுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள பள்ளி ஒன்றில் போலி NCC முகாம் கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை நடந்தது. அந்த முகாமில் 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 12 வயதுடைய மாணவி போலி NCC பயிற்சியாளர் சிவராமன் என்பவரால் பாலியல் அத்துமீறலுக்கு உள்ளாக்கப்பட்டார். மேலும் 13 மாணவிகள் பாலியல் தொந்தரவுக்கு ஆளானார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக சிவராமன் மற்றும் சம்பவத்தை மறைத்த பள்ளியின் தாளாளர், முதல்வர் உட்பட மொத்தம் 11 பேர் பர்கூர் அனைத்து மகளிர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் IG பவானீஸ்வரி தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழுவும் சமூக நலத்துறை செயலாளர் ஜெயஸ்ரீ முரளிதரன் தலைமையிலான பல்நோக்கு குழுவினரும் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதற்கிடையே கைது நடவடிக்கைக்கு முன்பாக விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்ற சிவராமன் சேலம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி கடந்த மாதம் 23ஆம் தேதி உயிரிழந்து விட்டார். மேலும் போலீசார் நடத்திய விசாரணையில் சிவராமன் கிருஷ்ணகிரி அருகே மேலும் ஒரு பள்ளியில் கடந்த ஜனவரி மாதம் போலி முகாம் நடத்தி 14 வயதுடைய 9ஆம் வகுப்பு மாணவியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டது தெரிய வந்தது. பள்ளிகளில் நடந்த பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் தொடர்பாக சுதாகர், கமல் என்ற மேலும் 2 பேரை கடந்த சில நாட்களுக்கு முன்பு சிறப்பு புலனாய்வு குழுவினர் கைது செய்தனர். இதன் தொடர்ச்சியாக கடந்த செவ்வாய்க்கிழமை கிருஷ்ணகிரி அருகே உள்ள தனியார் பள்ளி ஒன்றின் பெண் முதல்வர் வினோதினி என்பவரை சிறப்பு புலனாய்வு குழுவினர் கைது செய்தனர். ஜனவரி மாதம் தனியார் பள்ளியில் நடந்த முகாமில் சிறுமிக்கு நடந்த பாலியல் கொடுமை தொடர்பான வழக்கில் பள்ளியின் பெண் முதல்வர் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கில் இதுவரை 14 பேர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் நேற்று அரசு பள்ளி NCC மாஸ்டரான 47 வயது கோபு என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அரசு ஆண்கள் பள்ளியில் NCC மாஸ்டராக பணிபுரிந்து வருகிறார். இவர் முக்கிய குற்றவாளியான சிவராமனுக்கு போலி NCC முகாம் நடத்த அனுமதி அளித்தது, அதற்காக சான்றிதழ் அனைத்தையும் தயார் செய்து கொடுத்தல், மேலும் பள்ளி மாணவி பாலியல் பலாத்காரத்திற்கு உள்ளாக்கப்பட்டதை தெரிந்தும் அதை மறைத்த குற்றம் என்ற அடிப்படையில் சிறப்பு புலனாய்வு குழுவினர் கோபுவை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்துள்ளனர். இதன் தொடர்ச்சியாக இன்று காலை நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் நிர்வாகியான 32 வயது கருணாகரன் என்பவரையும் சிறப்பு புலனாய்வு குழுவினர் கைது செய்துள்ளனர். இவர் முக்கிய குற்றவாளியான சிவராமனுக்கு உடந்தையாக இருந்ததாகவும் சிவராமனின் அலுவலகத்தில் இருந்த ஹார்ட் டிஸ்கை எரித்ததாகவும் விசாரணையில் தெரிய வந்ததை அடுத்து கருணாகரன் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட கருணாகரன் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு ஒரப்பம் பகுதியில் உள்ள ஒரு பேக்கரியில் தகராறில் ஈடுபட்டதால் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டார். இவர் கடந்த 2021ஆம் ஆண்டு பர்கூர் சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக களமிறக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வழக்கில் தற்போது வரை 16 பேர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.